पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 5th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். கர்ம சந்நியாச யோகம். இந்த கர்ம சந்நியாச யோகத்துல ஆச்சாரியார் ஒவ்வொன்றா நிரூபணம் பண்ணிக்கிட்டே வர 2 பட்சம் எடுத்துங்க. என்ன 2 பட்சம் அப்படின்னா, அஜ்ஞானிக்கு பார்த்தீங்கன்னா கர்மத்தை விடுதல் சிறந்ததா இல்ல கர்ம யோகத்தை பண்றது சிறந்ததா, மேன்மை தருமா அப்படின்னு கேட்டா ரொம்ப கிளியரா கிருஷ்ண பகவானோட அபிப்பிராயம் எது அப்படின்னா, அஜ்ஞானிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆத்மாவை அறியாதவனுக்கு கர்மயோகம்தான் சிறந்தது. கர்மத்தை விட்டுட்டோம் அப்படின்னா பத்தித்தன் ஆயிடுவான். அதனால கர்மயோகத்தை தான் அஜ்ஞானி பார்த்தீங்கன்னா பண்ணணும். இதே பார்த்தீங்கன்னா ஒரு சிரவணம் பண்ணி ஆத்மானா நான் சாட்சியா இருக்கேன், சச்சிதானந்தமா இருக்கேன், நான் இந்த தேகம் இல்லை, இந்த உலகம் பூரணமா தான் இருக்கு, வெறும் நாமரூப கல்பிதம் அப்படின்னு ஒரு ஞானம் வருது அப்படின்னா, மாண்டூக்கியத்துல அஜாதவாதம் அப்படின்னு சொல்லுவோம். உலகம் என்று ஒன்று தோன்றவே இல்லை, இதுதான் ஞானம். இருக்கிறது ஒரே வஸ்து, தங்கம் தங்கமாதான் இருக்கு, தங்கத்துக்கு மேல ஆபரணங்கள் அப்படின்னு ஒன்று உண்டாகவே இல்லை. தெரியுது, தெரியும் போதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை. கம்மன் மூக்குத்தின்றது தங்கத்துக்கு அந்நியமா இல்லை. அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸுக்கு அந்நியமா இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு ஞானத்தை குருநாதர் மூலமா முறையா ஒரு பிரஸ்தானத்திரயத்தை கேட்டு தெரிஞ்சதுக்கு பிறகு அவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க சாஸ்திரத்துல, அவன் கர்மயோகம் பண்ணணுமா இல்ல கர்ம சந்நியாசம் பண்ணிக்கணுமா அப்படின்னா, நல்ல ஞானம் வந்துடுச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணணும், ஞான நிஷ்டைக்காக சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு மனனத்துக்கும் நிதித்தியாசனத்துக்கும் போகணும். அப்ப என்ன அர்த்தம், ஆத்மாவை அறியாதவனுக்கு ஆத்மாவை அறியறதுக்கு உபாயமா கர்மயோகம். அதே நேரத்துல ஆத்மாவை பத்தி குருநாதர் மூலமா கேட்டவனுக்கு கர்ம சந்நியாசத்து மூலமா அந்த ஆத்மாவில நிஷ்டை அடைதல், ஆத்ம ஞானத்துக்கு உற்பத்தி. இப்ப இந்த 2த்துலயுமே என்ன இருக்குன்னா, மோட்சத்துக்காகத்தான் இந்த 2மே செய்யப்படும். கர்மயோகமும் சித்த சுத்திக்கு அடைஞ்சு மோட்சத்துக்கு அதிகாரி ஆகிறதுக்காக தான் பண்ணப்படுது. கர்ம சந்நியாசமும் நிஷ்டை அடைகிறதுக்காக தான் பண்ணப்படுது, மோட்சத்துக்காக தான். அப்ப 2த்துலயும் சமத்தன்மை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா சமத்தன்மை இருக்கு. 2த்தோட கோலும் எது, மோட்சம்தான். அப்ப அதனால பாத்தீங்கன்னா உபச்சாரத்துக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபச்சாரம்னா என்ன அர்த்தம், சும்மா சொல்றோம் நம்ம. என்னன்னு கேட்டீங்கன்னா 2த்துலயும் ஒரு சமத்தன்மை இருக்கு அப்படின்றதுனால மோட்சம்ன்ற கோல் இருக்கு, ஒரு சமத்தன்மை. 2வது சமத்தன்மை என்ன, இந்த கர்மயோகத்தை பண்றவனும் பலன்ல ஆசை இல்லாம பண்றான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்ம சந்நியாசம் பண்றவனும் என்ன பண்றான், கர்ம பலனையும் தியாகம் பண்றான், கர்மத்தையும் தியாகம் பண்றான். அப்ப கர்ம பல தியாகம் பாத்தீங்கன்னா சன்னியாசிட்டையும் இருக்கு, கர்மயோகம் பண்றவங்கள்ட்டையும் இருக்கு. அந்த சமத்தன்மை இருக்கு. அதே மாதிரி 2 பேத்தோட கோல் எது, மோட்சம். அதுக்காக தான் கர்மயோகம் பண்றதும் கர்ம சந்நியாசம் பண்றதும். இந்த சிமிலாரிட்டி இருக்கிறதுனால சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா எவன் பெரியவங்க பாக்குறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகமும் சந்நியாசமும் 2ம் ஒண்ணுதான் அப்படின்னு இந்த சமத்தன்மையை வச்சுக்கிட்டு பாக்குறாங்க. இந்த சிமிலாரிட்டி இருக்கணும். இந்த சிமிலாரிட்டி இல்லாம நான் பாத்தீங்கன்னா நானும் சன்னியாசி அப்படின்னு எங்கேயும் சொல்லிக்க கூடாது. பலன்ல தியாகம் பண்ணிருக்கேமா அது பார்க்கணும். 100% பல தியாகம் இருக்கணும். அதே மாதிரி கோல் என்னவா இருக்கணும், மோட்சம் தான் கோலா இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டே நீங்க என்ன பண்ணலாம், நானும் சுவாமி நானும் சன்னியாசி தான் அப்படின்னு தாராளமா சொல்லிக்கலாம். நான் கிரகத்துல இருக்கிற சன்னியாசி அப்படின்னு காலரை தூக்கி விட்டுட்டு நம்ம பாத்தீங்கன்னா சொல்லலாம். சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். அது கூட சொல்ல மாட்டோம். பேசாம கர்மயோகத்தை பண்ணிட்டு ஈஸ்வர அர்ப்பணமா பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். கிரெடிட் எடுக்கிறதுக்குலாம் ஆசைப்பட மாட்டோம். ஆச்சா, இத சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணார், 7வது ஸ்லோகத்துல நேத்து பாட்டம் முடியும் போது சொன்னோம். இந்த சம்யக் தர்சனம்ன்றது எப்ப பிராப்தி ஆகும், இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு பாத்தீங்களா,
எப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்யக் தரிசனம் சொல்லக்கூடிய ஆத்ம தரிசனம் எப்போ உண்டாகும், பிரம்ம தரிசனம் எப்போ உண்டாகும், மோட்சம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் சொன்னார், யோக யுக்தா. முதல் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா யோகத்தோடு கூடினவனா இருக்கணும். யோகம் இது கர்மயோகம், எல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பணமா பண்ணிக்கிட்டு இருக்கிற கர்மயோகம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும், அதை மெச்சூரிட்டி ஆகும்ல. கர்மயோகம் பண்ண 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 இப்ப நான் சொல்ற மாதிரியே பிராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளாரியே உங்க மனசு எப்படி இருக்கும், நல்லா சொச்சமா இருக்கும், எதுக்கும் சஞ்சலமே இல்லாம இருக்கும். அதுக்கு என்ன பேரு, விசுத்தாத்மா அப்படின்னு பேரு. விசுத்தாத்மானா அந்த கரண சுத்தி அடைஞ்சாச்சு. மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த சஞ்சலமும் இல்லாம அப்படியே ஸ்டேபிளா நிக்குது. அப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு விசுத்தாத்மா. விசுத்தாத்மான்றதுக்கு அர்த்தம் விசுத்த அந்த கரணம், அந்த கரண சுத்தி உடையவன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் விஜிதாத்மா. இந்த மனசு சஞ்சலப்பட்டாதான் இந்த தேகம் இந்திரியங்கள்லாம் சஞ்சலப்படும். இந்த மனசு அடங்கி போச்சு அப்படின்னா, ஒரு அஷ்டாங்க யோகத்துல ஒருத்தன் எப்படி சகஜ சமாதிய இதுக்கு சவிகல்ப சமாதி அடைஞ்சா இந்திரியங்கள் மனசு எல்லாம் அடங்கி இருக்குமோ, அதே விஷயத்தை வைதிகத்துல கர்மயோகமா பண்ணியும் அடைய முடியும். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா வந்து பாத்தீங்கன்னா ராகத்வேஷம் இல்லாம அடங்கி இருந்துச்சுன்னா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க தேகமும் என்ன ஆகும், ரொம்ப குவைட்டா உங்களுக்கு அடங்கி இருக்கும். அப்ப தேகம் வந்து பாத்தீங்கன்னா அடங்கி இருக்கிறதுக்கு பேரு விஜிதாத்மான்னு பேரு. அப்போ மன அடக்கம், மன அடக்கத்தினால தேகம் அடங்கி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஜிதேந்திரியா, அதுக்கப்புறம் இந்திரியங்களும் சலனம் இருக்காது. இந்திரியங்கள் ஏன் இது பண்ணுது, சுகம் வேணும் துக்கம் வேணாம், இதுக்காக தான் இந்திரியங்கள் பிரவருத்தி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ சுக துக்கத்தை கடந்து போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு கர்மயோகத்திலேயே எது வந்தாலும் சரின்னும் போது இந்த இந்திரியங்கள் வெளியில போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெதுவா போயிட்டாக ஆரம்பிச்சு, இந்திரியங்கள் வசப்பட ஆரம்பிச்சிருச்சு, ஜிதேந்திரியனா ஆகிறான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனோட பார்வை குருநாதர் மூலமா சொல்லி கொடுக்கிறார். குருநாதர், தங்கம் தான் ஆபரணங்கள் எல்லாமா இருக்கு, ஆபரணங்கள் எல்லாமே தங்கம் தான், முக்குத்தி கம்மல் ஒட்டியானம் பிரேஸ்லெட் எல்லாம், எல்லா பானை சட்டி எல்லாத்துலயும் எது இருக்கு, மண்ணுதான் இருக்கு, ஒரே மண்ணுதான் இருக்கு, ஒரே தங்கம் தான் ஆபரணங்கள்ல இருக்கு. ஆனா நாமரூபம் அநேகம். அதே மாதிரி இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய கான்சியஸ்னஸ், இந்த நான் அப்படின்னு நம்ம சதா சொல்லிட்டு இருக்கோமே, இந்த நான் தான் எல்லா ஜீவராசிகள்ல எங்க இருந்து பிரம்மா முதல் கொண்டு இந்த ஸ்தம்ப பரியந்தம் அப்படின்னா புழு பூச்சி வரைக்கும் எல்லா ஜீவராசிகள்லையும் பிரம்மாவை கூப்பிட்டு கேட்டா என்ன சொல்வார், நான் சொல்வார், நான் பிரம்மாவாக இருக்கிறேன். ஒரு ராட்சசனை கூப்பிட்டு கேட்டா என்ன பண்ணுவார், ஒரு நான் ராட்சசனா இருக்கேன். தேவனை கூப்பிட்டு கேட்டா நான் தேவனா இருக்கேன். எறும்பை கூப்பிட்டு கேட்டா நான் எறும்பா இருக்கேன். ஒரு புல்லை கூப்பிட்டு கேட்டா நான் புல்லாக இருக்கிறேன். குரங்கு கேட்டா நான் குரங்கா இருக்கேன். நான் ஆம்பளையா இருக்கேன், நான் பொம்பளையா இருக்கேன், நான் இந்தியனா இருக்கேன், நான் ஆப்பிரிக்கனா இருக்கேன். இது மாதிரி எல்லாரும் சொல்ற அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு அப்பனா, சகல ஜீவராசிகளிலும் இருக்கக்கூடிய அந்த நான், அதுதான் பிரம்ம தத்துவம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தத்துவம் தான். அதுக்கு மேல தங்க மூக்குத்தி, தங்க கம்மல், தங்க ஒட்டியானம், தங்க பிரேஸ்லெட், எல்லாத்துலயும் தங்கம் அப்படியே தான் இருக்கு. ஆனா மேல இருக்கிற நாமரூபம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்திலையும் இருக்கக்கூடியது எல்லாம் வெறும் நாமரூபம் தாங்க, வெறும் நாமரூபம். இங்க பேதம்லாம் ஒரு பேதமும் இல்லை. நான் தான் எல்லாத்துலயும் நானா இருக்கேன் அப்படின்னு வந்து ஒருத்தன் அறியறான் அப்படின்னா அவனுக்கு என்ன பேரு, சர்வ பூதாத்ம பூதாத்மா. உண்டான எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் நான் தான் இருக்கின்றேன் என்று எவன் அறிகிறானோ அவனுக்கு பேரு சர்வபூதாத்ம பூதாத்மா. இது எப்படி அறியறது, மனனத்திலேயே இதை அறிய முடியும். நல்ல திரும்ப 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 விசாரம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். தூக்கத்துல யார் இருக்கா, இந்த தேகம் இல்லைன்னு. சொப்பனத்துல இந்த தேகம் இல்லை, தூக்கத்திலையும் இந்த தேகம் இல்லை. அப்ப வேக்கப் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வந்துருச்சு, இந்த ஜெகத்தெல்லாம் வந்துருச்சு. எதுக்கு மேல, தூக்கத்துல நான் சுகமா தூங்குனேன் பாத்தீங்களா, எனக்கு மேலதான் இந்த மாயா, ஒன்னும் தெரியலன்ற மாயா என்ன பண்ணுது, வேக்கப் ஆகும் போது இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் காட்டுது. அப்ப நான் யாரு, நான் சுகஸ்வரூபமா சச்சிதானந்தமா வெறும் உணர்வா இருக்கேன். இந்த ஜெகத்து வருது போகுது. டெய்லி நித்திரைக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத் இல்லாம போகுது. திரும்ப வேக்கப் ஆகும்போது ஜாகிரத சொப்பனத்துல விதவிதமா தெரியுது.
ஜாகிரதத்துல இருக்கிறது வேற, சொப்பனத்துல இருக்கிறது வேற. ஆனா ரெண்டுமே என்னது? வெறும் திருஷ்ய மாத்திரம், வந்து போறதா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எவன் வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு மேலதான் இந்த ஜெகத்தே கல்பிதம், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் நானா இருக்கேன் அப்படின்னு அவன் சர்வாத்ம பாவத்தை அடைகின்றான். அப்படி அறிகின்றவன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட தேகத்தினாலையும் இதுல எல்லாம் சரீரத்துல வந்து கர்மங்கள் நடக்குமா, அவன் என்ன பண்ணுவான்? சர்வாத்ம பாவத்தை அடைஞ்சதுனால, அந்த சர்வ பூத்தாத்மாக்கு மீனிங் என்னது? சர்வாத்ம பாவம். அந்த சர்வாத்ம பாவத்தை அடைஞ்சதுனால நிதித்தியாசனத்துக்கு முன்னாடியே இதை அடைஞ்சிடணும். நிதித்தியாசனத்துக்கு முன்னாடியே இந்த பாவம் பண்ணி பண்ணி நான் தான் எல்லாமா இருக்கேன், நான் தான் எல்லாமா இருக்கேன், வாசுதேவ சர்வமிதி, இந்த வாசுதேவன் தான் எல்லாமா இருக்கார், கான்சியஸ்னஸுக்கு அந்நியமா இங்க வேற எதுவும் இல்லை அப்படின்னு மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முனிவன் அப்படின்னு பேர். அப்படி சதா காலமும் மனனம் பண்ணி 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 பாவம் பண்ணி 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 அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகத்துக்கு எப்படி இருக்கும் அவனுக்கு? ஒவ்வொரு பட்சிகள்லயும் தன்னை பார்ப்பான், ஒவ்வொரு அனிமல்ஸ்லயும் தன்னை பார்ப்பான், எல்லா ஜீவராசிகள்லயும் தன்னை பார்ப்பான். அப்படி பார்க்கும்போது அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோக சங்கிரகம் அவன்கிட்ட இருந்து நடக்க ஆரம்பிச்சு. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கருணா வரும், அகேத்துக்க கருணா அவன் இடத்துல சம்பவிக்கும். எல்லா ஜீவராசியும் தான் பார்க்கும்போது எல்லாத்தோட பசியையும் தன்னோடதான் பார்ப்பான், எல்லாத்தோட துக்கத்தையும் தன்னோடதான் பார்ப்பான். அப்ப எல்லாத்தையும் அப்படி பார்க்கிற இந்த மனசு வந்து சர்வாத்ம பாவனையினால உண்டாகும். அப்படி வரும்போது அவன் லோக சங்கிரகம்னு இந்த ஜீவராசிகளுக்கு ஏதாவது காரியம் பண்ணுவான். அந்த காரியம் பண்றதுனால அது புண்ணியமா இருக்கும்னு வச்சுங்களேன், பாப்பம் பண்ண மாட்டான். அப்ப அந்த புண்ணிய கர்மத்தினால இவன் திரும்பவும் பர்த் எடுப்பானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவன் அபி ந லிப்பியதே. ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. அந்த மாதிரி கர்மம் பண்ணும் போது கூட அவன்கிட்ட மமத்துவ பாவம் இருக்காது, நான் கர்த்தான்ற பாவம் இருக்காது, என்னுடையதுன்ற பாவம் இருக்காது. அப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவன் கர்மத்தினால் பந்தப்படாதவனாக ஆகின்றான். அவன் கர்மங்கள் அவனை பந்தப்படுத்துவதில்லை, ஒட்டுவதில்லை அப்படின்னு 7வது ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. இதெல்லாம் மனனத்திலேயே நடந்துரும். மனனத்திலேயே இப்ப நமக்கு விகாசம் வரணும். நம்மளுடைய இந்த நம்ம லிமிட் கான்சியஸ்னஸ்ல இருக்கும் பாத்தீங்களா, இதை மெதுவா நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணணும். இது எல்லாம் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பரிணமிக்கிறேன் அநேக நாம ரூபங்களா. தங்கம் தான் அநேக ஆபரணங்களான மாதிரி நான் தான் தூக்கத்தில் இருக்கும்போது ஒரே நானா இருந்தேன். அந்த ஒரே நானுக்கு மேலதான் எல்லாமே கல்பிதமாச்சு அப்படின்னு பேதம் பார்க்காம எல்லா ஜீவராசிகள்லையும் தன்னை பார்க்கிற சாமர்த்தியம் மெதுவா மெதுவா வேதாந்த சிரவணம் பண்ண பண்ண நமக்கு வரணும். பேதம் பார்த்தீங்க அப்படின்னா மிருத்யோச மிருத்யுமாப்னோதி யைக நானேவ பஷ்யதி, கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லுது. எவன் பேதத்தை பார்க்கிறானோ, இது வேற நான் வேற, அவன் வேற இவன் வேற, இவன் பிராமணன் இவன் சத்திரியன் இவன் வைஷ்யன் இவன் சூத்திரன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இது அனிமல்ஸ் இது வேற பக்ஷி அப்படின்னு பேதம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நாமும் திரும்ப திரும்ப பிறந்து இறந்து இந்த சம்சாரத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு யமதர்மராஜா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல சொல்றாரு. அப்ப பேதத்தை எல்லாத்தையும் மனனம் பண்ண 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 பேதம் போகணும். இங்க இருக்கிறது ஒரே தத்துவம், பிரம்ம தத்துவம் மட்டும்தான், சர்வம் பிரம்மமயம். அதுக்கு வந்துடணும் மெதுவா மெதுவா. இது யாருனால முடியும்? நல்ல சிரவணம் பண்ண 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 உங்களுக்கு அந்த தன்மை வர ஆரம்பிச்சோம். அப்போ ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த விதமா சர்வாத்ம பாவனைக்கு வந்துடணும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் 7.5 ஸ்லோகம், ஒரு லைனுக்கு மட்டும் வந்து தனியா சொல்லிட்டு அடுத்தது 7வது ஸ்லோகத்துக்கு மேல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா அரை லைன் அடுத்ததுல 8வதுல அடுத்தது சேர்க்கிறது. ஒரு சின்ன அவதாரிக்கா இருக்கு. நச்ச அசௌ பரமார்த்தத்தக கரோதி. வாஸ்தவத்துல அந்த விதமா சர்வாத்ம பாவனையில இருந்துகிட்டு லோக சங்கிரகமா அவன் எந்த கர்மம் பண்றானோ, நச்ச அசௌ அப்படி பண்ணக்கூடிய அவன், அசௌனா அவன், அந்த தத்துவ ஞானி, அந்த மனனம் பண்ணக்கூடிய முனிவன், அவன் வந்து பாத்தீங்கன்னா பரமார்த்தத்தக நச்ச கரோதி, அவன் வாஸ்தவத்துல கர்மத்தையே பண்ணலை. அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? அப்ப நான் சதா வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து நான் பிரம்மமா இருக்கேன்னு பாவிச்சுக்கிட்டு அவன் சரீரத்துல ஏதாவது கர்மம் நடந்துச்சுன்னா, பலனை உத்தேசம் பண்ணாம நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? ஆபாச கர்மான்னு பேரு. கர்மம் தெரியும், வெளியில பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய புண்ணிய சுவாமி நிறைய புண்ணிய கர்மா பண்றார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க.
ஆனா இவன் புண்ணியமும் பண்ணல, இவன் பாப்பமும் பண்ணல, இவன் நான் பண்ணவில்லை அப்படின்ற எண்ணத்தோட தான் சச்சிதானந்த பிரம்மமா மனசுல இருந்துகிட்டு பண்ணுவான். அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அது வாஸ்தவத்துல கருமமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரும மாதிரி தெரியும். அதுக்கு என்ன பேரு? ஆபாச கர்மம். ஞானிகள்கிட்ட இருக்கக்கூடிய கர்மாக்கு பேரு ஆபாச கர்மா. வெறும் கர்மம் தோற்ற மாத்திரமா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அத ஆகையினால் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுது. அவனோட பாவம் எப்படி இருக்கும்? ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. 8வது ஸ்லோகம். நைவ கிஞ்சித் கரோமீதி நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் யுக்தோ மன்யேத தத்வவித் நைவ கிஞ்சித் கரோமீதி நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித். 8வது ஸ்லோகத்துல முதல் லைன் மட்டும் படிச்சு அதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போயிடும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து சொல்றார், அந்த விதமா ஒருத்தன் லோக சங்கிரகமா என்ன பண்றான்? யோகத்தோடு கூடினவன், விசிதாத்மா மனசுத்தி உடையவன், அப்புறம் தேகத்தை கண்ட்ரோல் பண்ணவன், இந்திரியங்களை ஜெயிச்சவன், எல்லா ஜீவராசிகள்லையும் தன்னை பார்ப்பவன். அப்படி பார்க்கிறவன் கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட அவன் என்ன பண்றான்? அவனோட சிந்தனையில எப்படி இருக்கும்? வெளியில பாக்குறவங்களுக்கு கர்மா பண்ற மாதிரி தெரியும். ஆனா அவன் எந்த விதமா கர்மா பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ந ஏவ கிஞ்சித் கரோதி அப்படின்னு யுக்தகனா என்ன அர்த்தம்? யோகத்துல நின்னவன். யோகம்னு என்ன அர்த்தம்? சமத்துவம் யோக உச்சியது. தான் மனசு சஞ்சலம் இல்லாம சமத்துல இருக்கிறவன், சமத்தை பார்ப்பவன், அவனுக்கு பேர் தான் யோகின்னு பேர். அந்த யுக்தன் சொல்லக்கூடியது யுக்தன் அப்படின்னா யோகத்தோடு கூடினவன். அவன் என்ன நினைக்கிறான்? நஏவ கிஞ்சித் கரோமி, நான் எந்த ஒன்றையும் செய்யவில்லை. கிஞ்சித் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எம்மம் காரியத்தையும் நான் செய்யவில்லை. ந கரோமி. ஏவகாரம் இருக்கு. ஏவகாரம் என்ன அர்த்தம்? எம்பசைஸ் பண்ணுது. கண்டிப்பா நிச்சயமா நான் எந்த ஒன்றையும் செய்யவில்லை. இதி ந ஏவ கிஞ்சித் கரோமி இதி, நான் எந்த ஒன்றையும் நான் செய்யவில்லை என்று நிச்சயமாக தத்துவவித்து மன்யதே, தத்துவத்தை உண்மையை உள்ளதை உள்ளபடி அறிந்தவன் என்ன பண்றான்? நினைக்கின்றான். கர்மா பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பேரலா என்ன நடந்துட்டு இருக்கும் அவனுக்கு? நான் பண்ணவில்லை, நான் பார்க்கின்றேன். இப்ப நான் பாடம் படிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே என்ன பாவம் என்கிட்ட இருக்கணும்? அப்ப நாம் படிக்கல, யார் படிச்சு கொடுத்துட்டு இருக்கா? பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா காரியம் சத்துவகுண காரியம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இவன் நினைக்கின்றான். இது எங்க சுவாமி வருது? இதுவும் ரிப்பீட்டேஷன் தான். 3வது அத்தியாயம் 27, 28 2 ஸ்லோகங்கள் நான் சொல்லியிருக்கேன். 3:27 வந்து சொல்லுது, பிரகிருதே கிரியமானானி குணை கருமாணி சர்வசஹ அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. 3:27 பிரகிருதி தான் எல்லா கர்மங்களையும் பண்ணுது. பிரகிருதினா என்ன அர்த்தம்? திரிகுணாத்மிகா மாயா. எல்லா கர்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி தான் பண்ணுது. நான் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவன். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? நான்ன்றத பிரிச்சு பார்க்காம இந்த தேகம் நான், மனசு நான், புத்தி நான் அப்படின்னு எல்லாத்தோடைய சிங்காய் என்ன பண்றோம்? தேகம் பண்ற காரியத்தெல்லாம் நான் பண்றேன்னு நினைக்கிறேன். இந்திரியங்கள் பண்ற காரியத்தெல்லாம் நான் பண்றேன்னு நினைக்கிறேன். மனசு பண்ற காரியத்தெல்லாம் நான் பண்றேன்னு நினைக்கிறேன். அப்ப நமக்கு இன்னும் விவேகம் பத்தல. அதனால என்ன பண்றோம்? பிரகிருதே கிரியமானானி குணை கருமாணி சர்வசக. பிரகிருதியோட 3 குணங்கள் என்ன பண்ணுதுன்னா எல்லா காரியத்தையும் அதுதான் பண்ணுது. சத்வரஜஸ் தமசோட இதுதான் விஸ்தாரம் தான் இந்த எல்லா லோக விவகாரங்களும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அகங்கார விமூடாத்மா, யாரு வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்தனமா மூர்க்கத்தனமா பிரித்தறியாம இருக்கோமோ, இந்த மொத்த ஜனங்களும் அப்படித்தானே இருக்கும். 98% இப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்ம யாரும் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சறியாத காரணத்தினால தன்னையும் தனக்கு அந்நியமான திருஷ்யத்தையும் பிரிக்கல.
இந்த திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரிக்கணும். பிரிக்காம என்ன பண்றோம், ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சதுனால நம்ம என்ன பண்றோம், அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மஞ்சத். அவன் என்ன பண்றான், நான் பண்றேன் கர்த்தா அகம், நான் இந்த செயலுக்கு கர்த்தா அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் கர்த்திருவத்தை போட்டு 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 இந்திரியங்கள் பண்ற காரியத்தை எல்லாத்தையும், தேகம் பண்ற காரியத்தையும், மனசு பண்ற காரியத்தையும் எல்லாம் தான் தலையில தனக்கு மேல எடுத்து ஏத்தி வச்சுக்கிறான். யாரு, அகங்கார விமூடாத்மா. அப்ப 3:28 பாத்தீங்கன்னா திரும்ப அதுக்கு ஆப்போசிட்டா சொல்ற, தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான், தத்துவ வித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோஹோ குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்வா ந சஜ்ஜதே. 3:28 தத்துவத்தை அறிந்தவன். இப்ப பாருங்க இந்த வார்த்தை அப்படியே இருக்கு பாருங்க. இங்க தத்துவத்தை அறிந்தவன் இருக்கான்ல, இங்கேயும் 5:8 இதேதான் தத்துவவித்து. தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான், குணகர்ம விபாகையோ. குணகர்மம்னா என்ன அர்த்தம், குணங்களோட கர்மம். சத்வகுணம் போயிட்டு இருக்கும் போது நல்லா பாத்தீங்கன்னா மனசு சுத்தமா இருக்கு. நான் பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்துக்கு வரேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து தியானம் பண்றேன், நல்ல நல்ல கர்மங்கள்லாம் மனசாந்தியோட இருந்து பண்றேன். ரஜோகுணம் போகும்போது என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த சரீரம், தேகம், மனசு, புத்தி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, எல்லாம் ஒர்க்காலிக்கா இருந்துகிட்டு நிறைய காமக்ரோதத்தோட காரியம் பண்ணிட்டு. இதே தமோ குணம் வரும்போது இந்த தேகம், மனசு, புத்தி எல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனத்தோட ஆலசியத்தோட இது என்ன பண்ணுது, எந்த ஒர்க்கும் பண்ணாம சோம்பி அப்படியே தூக்கம் அப்படின்னு மோகத்திலேயே இருக்கு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா 3 குணங்கள், இந்த தேகாதிகள் 3 குணங்கள்ல இருந்து ஆனது. இந்த 3 குணங்களால் ஆனதுதான் என்டையர் சிருஷ்டியே. இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் காரியங்கள். இந்த காரியத்துல பாத்தீங்கன்னா இந்த குணங்கள் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. சேஞ்ச் ஆக இந்த லோகத்துல காரியங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த தேகத்திலையும் மாறுது, வெளியிலையும் மாறுது. அப்படின்னு ஒருத்தன் பாத்தீங்கன்னா நல்லா விவேகம் பண்ணி பொறுமையா இருந்து பார்த்து இந்த குணக்கர்மங்கள் இது நான் பாத்தீங்கன்னா வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறானோ, எவன் விபாகம் பண்ணி பார்க்கிறானோ அவனுக்கு பேர் தான் தத்துவத்தை அறிந்தவன். அப்ப தன்னுடைய தேகத்திலையும் பண்ற காரியத்தை பிரிச்சு பார்ப்பான், வெளியில நடக்கிறதையும் பிரிச்சு பார்ப்பான். அப்ப என்ன பண்றான், ஒரே திரஷ்டாக்கு மேல இந்த குணங்கள் காரியம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு குணா குணேஷு வர்த்தந்த இதி. இந்திரியங்கள் என்ற குணங்கள் வெளியில இருக்கக்கூடிய காரியங்களா இருக்க குணத்தோட காரியங்கள்ல டீல் நடந்துகிட்டு இருக்கு, விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு. புஸ்தகம் நான் படிக்கின்றேன், நான் சொல்றேன். புஸ்தகத்தை படிக்கிறது யாரு, கண்ணுன்றது குணம், குணத்தோட காரியம். இந்த புஸ்தகம் அப்படின்றது குணத்தோட காரியம். அப்ப இந்த புஸ்தகத்தை கண்ணு பாக்குது, வாய் பாத்தீங்கன்னா படிக்குது. அப்ப என்னோட பார்ட் என்ன, என்னோட பார்ட் இந்த வாய் படிக்கிறத, கண்ணு பார்க்கிறத பார்க்கிறவன். அப்ப நான் வாஸ்தவத்துல பார்க்கிறவன். இப்ப நீங்க பாடம் கேட்கறீங்க, நீங்க கேட்கறீங்களா, நீங்க கேட்கல. காது பாத்தீங்கன்னா கேக்குது, மனசு அதை புரிஞ்சுக்குது, புத்தி அதை பாத்தீங்கன்னா நிச்சயம் பண்ணுது. நீங்க யாரு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பண்ற காரியத்தை நீங்க பாக்குறீங்க. அப்ப நீங்களும் ஸ்ரோதா இல்ல, நானும் பாத்தீங்கன்னா வக்தா இல்ல. அப்ப நீங்களும் நானும் யாரா இருக்கோம், பார்க்கிறவனா இருக்கும். இதான். அப்ப தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான், தன்னை பார்ப்பவனா அறிகின்றான். இது எல்லாம் குணத்தோட காரியங்கள், குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன அப்படின்னு நிச்சயம் பண்ணி ந மத்வா ந சஜ்ஜதே, இந்த விதமா மனனம் பண்ணி, நல்ல மனனம், ஒவ்வொரு காரியத்திலையும் மனனம் பண்ணி அவன் என்ன பண்றான், அப்படின்னா எதோடும் ஒட்டுவதில்லை. ஒட்டுறதில்லைன்னா என்ன அர்த்தம், நான் பண்றேன்னு சொன்னா கர்மத்தோட பவுண்டா. நான் பண்ணவில்லை, பிரகிருதி பண்ணுது, நான் பார்க்கிறவன். நீங்க பார்க்கிறவனா இருந்தீங்கன்னா இந்த கர்மத்தோட உங்களுக்கு ஒட்டுதல் உண்டாகாது. அப்ப தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான், ந கரோமி இது, நான் செய்யவில்லை என்று நினைக்கின்றான். மன்யேத. புரியுதா, பாஷித் கொஞ்சம் ஆச்சாரி சொல்ற, நஏவ கிஞ்சித் கரோமி இது யுக்தா, நஏவ கிஞ்சித் கரோமி.
நான் எந்த ஒன்றையும் செய்யவில்லை, நான் எந்த ஒன்றையும் செய்யவில்லை. தான் ஞானம், வேற எதுவும் இல்லை. இனிமே பாத்தீங்கன்னா ஃபுல் இதுவும் இதுக்காக தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் அப்படின்றவனுக்கு 2 ரெக்கைகள் இருக்கு. ஜீவனுக்கு என்ன ரெக்கை அப்படின்னா, ஒண்ணு கர்த்திருவம், ஒண்ணு போக்திருத்துவம். இந்த ஜீவன்ற பட்சி பாத்தீங்கன்னா இதை 2த்தை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுது, பறந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு தேகம் தேகம் தேகமா மாத்தி 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 இந்த பட்சி என்ன பண்ணுது, பறந்துகிட்டே இருக்கு. அநேக தேகங்களுக்குள்ளார கூட்டுக்குள்ளார போய் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் கூடு, நம்மளோட தேகம் கூடு, நெஸ்ட். அப்ப உள்ள இருக்க பட்சி எது, ஜீவன், ஜீவாத்மா. அவனுக்கு என்ன ரெக்கைகள், கர்த்திருவம், போக்திருத்துவம். இந்த கர்த்திருவம்ன்ற ஒரு ரெக்கையை நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போக்திருத்துவம் இல்லாமல் போய்விடும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது, எதுப்பா ஞானம் அப்படின்னா, நான் பார்ப்பவன், நான் கர்த்தா இல்லை அப்படின்னு அறியறது தான் தத்துவத்தை அறிதல். அதான் நக்கு ஏவ கிஞ்சித் கரோமி இதி, நான் எந்த ஒன்றையும் செய்யவில்லை என்று யுக்தஹா. இதை ஹைலைட் பண்ணீங்க, மனனம் பண்றவங்க எல்லாம் ஹைலைட் பண்ணிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, யுக்தன்ற வார்த்தை என்னது, சமாஹிதக சன் அப்படின்னு ஆச்சரியர் சொல்ற. சமாஹித அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சமாதின்னு அர்த்தம். சமாதிக்கு இன்னொரு பேரு, 3 பேர் நம்ம பாத்தீங்கன்னா சமாதிக்கு யோக சூத்திரத்துல 2 பேர் புதுசா பார்த்திருக்கோம். யோக சூத்திரம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், சமாபத்தின்னு பேரு, அதுக்கப்புறம் சமாதின்னு பேரு. லௌகிகத்துலலாம் சமாதின்னு பயன்படுத்துவாங்க. சங்கரர் பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் சமாதின்ற சப்தம் வருதோ அந்த இடத்துலலாம் சமாஹித சித்தம், சமாஹித சித்தம் அப்படின்னு சொல்லுவார். சமாஹித சித்தம்னா என்ன அர்த்தம், சமாதி சித்தம் அப்படின்னு அர்த்தம். நல்லா பாத்தீங்கன்னா இவன் கர்மயோகத்திலேயே இவனுக்கு மனசு எப்படி ஆயிடுச்சு, சமத்துவத்தை அடைஞ்சாச்சு. அந்த சமத்துவத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயாயி மனசு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அசையாம இருந்துச்சுன்னா அதுதான் சமாதி. அப்ப அந்த சமாதியோடு கூடினவன், சமாதினா எந்த சமாதி, சகஜ சமாதி. விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மனசு கிணத்துல போட்ட மாதிரி அசையாம, லாப நஷ்டத்துக்கு சஞ்சலப்படாம ஒரே மாதிரி ஸ்டேபிளா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சமாஹித சித்தம் அப்படின்னு பேரு. அவனைதான் யுக்தக, யோகி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆச்சாரியர் சொல்றார், சமாஹிதக சன், அந்த சமாதி சித்தத்துல இருந்து கொண்டு, சமாதினா வேற எதுவும் இல்லை, எது நடந்தாலும் அப்படியே இருக்கிறது, சேஞ்சே இல்லாம இருக்கிறது. நீங்க எங்கேயாவது மண்டியில போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சேட்டுங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த திண்டு மாதிரி வச்சுட்டு, அந்த ஒரு தலையணை மாதிரி வச்சுட்டு உட்கார்ந்துருப்பான், எதுக்கும் அசைஞ்சு கொடுக்க மாட்டான். அதே மாதிரி மண்டியில போய் பார்த்தீங்க அப்படின்னா, மண்டியில பார்த்தீங்கன்னா சிரிக்க மாட்டான், அழுக மாட்டான், எதுக்கும் ரியாக்ஷனே இருக்காது. நான் பார்த்துருக்கேன், ஐயோ இவங்கெல்லாம் ஞானியோ அப்படின்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு பிசினஸ் நல்லா தெரியும், சிரிச்சா செலவாயிடும்ன்றதுனால சிரிக்கவே மாட்டான். உணர்ச்சியை வெளியில காட்டணும் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவன் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவான்றதுனால உள்ள என்ன உணர்ச்சிகள் இருந்தாலும் வெளியில எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டான். அவன் தான் திறமைசாலி. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே நீங்க என்ன பண்ண முடியாது, ஒரு ஆளை பார்த்து கெஸ் பண்ணவே முடியாது, நம்மளாம் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறோம். நல்ல பிசினஸ் டேலண்ட் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இருக்கவே இருக்காது, ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கும். ஆனா ஞானிக்கு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, மனசும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் இல்லாம இருக்கும். நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் ஒரு சமபுத்தியில இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலைக்கு பேர் தான் சமாஹித சித்தம்னு பேர். அந்த சமாஹித சித்தத்தோட, சமாதி சித்தத்தோட இருந்து கொண்டு, சன் அப்படின்னா இருந்து கொண்டு அவன் நினைக்கின்றான். மன்யேத, மன்யேத்தனா மந்திரத்துல இருக்கிறது, அதுக்கு என்ன அர்த்தம், சிந்தையேத்து. அவன் இந்த விதமா சிந்திக்கிறான். என்ன சிந்திக்கிறான் அப்படின்னா, நான் எந்த ஒன்றையும் செய்யவில்லை என்று சிந்திக்கிறேன். எப்படி, ஆத்மனோ தத்துவவித்துனா என்ன அர்த்தம், ஆத்மனோ யாத்தாத்மியம் தத்துவம் வேத்தி இது, ஆத்மாவினுடைய யதார்த்த சொரூபத்தை. யாத்தாத்மியம்ன்றதுக்கு அர்த்தம் ஆத்மாவை உள்ளது உள்ளபடி. ஆத்மான்னு யாரும் நினைக்காதீங்க, நான். இந்த நானை பாத்தீங்கன்னா உள்ளது உள்ளபடி அறிதல். நான் என்ன அப்படின்னா, நான் சச்சிதானந்தம், பார்ப்பவன், சாட்சி, இவ்வளவுதான். நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, நான் சாட்சியா இருக்க, வெறும் கான்சியஸ்னஸ் தான் அப்படின்னு யதார்த்தத்தை அறிகின்றவன் எவனோ அவனுக்கு பேரு தத்துவவித்து அப்படின்னு அர்த்தம். அந்த தத்துவவித்து யாரு, பரமார்த்த தரிசி இத்திய. அந்த தத்துவவித்துன்னா என்ன அர்த்தம்னா,
உள்ளத உள்ள மாதிரி பார்க்கிறவன், பரமார்த்தத்தை பார்ப்பவன். விவகாரத்துல என்ன பண்றோம் நம்ம அப்படின்னா தங்கத்தை நம்ம என்ன பண்றோம் விவகாரத்துல கம்மல், மூக்குத்தி, பிரேஸ்லெட் அப்படிதான் விவகாரம் பண்றோம். ஆனா பாரமார்த்திகம் என்ன, யதார்த்தம் என்ன அப்படின்னா தங்கம் தான். ஆபரணங்கள் எல்லாம் தங்கம். நீங்க ஆபரணத்தை பார்த்தீங்க அப்படின்னா விவகாரத்தை பாக்குறீங்கன்னு, நீங்க யதார்த்தத்தை பாக்குறீங்கன்னா தங்கத்தை பார்த்தீங்கன்னா நீங்க பரமார்த்த தரிசின்னு அர்த்தம். அதே மாதிரி தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான், தன்னை பார்க்கும் போது நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, நான் சச்சிதானந்தம்னு பார்க்கிறான். அதான் பரமார்த்தத்தை பார்த்தல். யதார்த்தத்தை பார்க்கிற தரிசனம் பண்றவன் அப்படின்னு அர்த்தமாகுது. சரி, அதுக்கப்புறம் ஆச்சாரியார் 8வது ஸ்லோகத்தோட செகண்ட் லைனையும் 9வது ஸ்லோகத்தையும் சேர்த்து ஒரு ஸ்லோகமா நம்ம படிக்க போறோம். ஆச்சாரியர் சொல்றார், கதா கதம் வா தத்துவம் அவதாரயன் மன்யேத இது உச்சியதே. கதானா எப்பொழுது, கதம் அப்படின்னா எந்த விதமாக, எப்பொழுது எந்த விதமாக, தத்துவம் அவதாரயன் தத்துவத்தை பாத்தீங்கன்னா நிச்சயமாக அறிகின்றான், அறிந்து இந்த விதமாக நினைக்கின்றான் என்று சொல்லப்படுகிறது. எப்ப தத்துவவித்துன்னு சொல்ல முடியும், எந்த விதமா அவன் பார்ப்பான், எந்த விதமா தன்னோட காரியங்கள்ல நிச்சயம் பண்ணுவான், எப்படி நிச்சயமா சாலிடா ஒரு காரியத்தை நடக்கிற எல்லா காரியத்தையும் பார்ப்பான் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதுக்காக பாத்தீங்கன்னா ஸ்லோகம் ஆரம்பிக்குது. 8வதுல செகண்ட் லைன், 9வது ஸ்லோகம் ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கும். பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிஹ்ரன், பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிஹ்ரன், அஷ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன், அஷ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன், பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன், பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன், உன்மிஷன் நிமிஷன்னபி, உன்மிஷன் நிமிஷன்னபி, இந்திரியாணீந்திரியார்த்தேஷு, இந்திரியாணீந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன், வர்த்தந்த இதி தாரயன். கீதாலேயே இருக்கிற ஸ்லோகத்துல கஷ்டமான ஸ்லோகங்கள் கொஞ்சம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம், டக்குன்னு வராது. பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிஹ்ரன், அஷ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன், பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன், உன்மிஷன் நிமிஷன்னபி, இந்திரியாணீந்திரியார்த்தே, இந்திரியாணீந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன். பஷ்யன், பஷ்யன் ஸ்ருண்வன், பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிஹ்ரன், அஷ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன், பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன், உன்மிஷன் நிமிஷன்னபி, இந்திரியாணீந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன். நம்ம தத்துவத்தை அறிந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம செலக்டிவா எல்லாமே பண்றோம். கர்மயோகம் செலக்டிவா பண்ணுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தத்துவத்தை சிந்தனை பண்றதும் டைம் போட்டு சிந்தனை பண்ணுவோம். காலையில 6 to 7 தத்துவத்தை சிந்தனை பண்ணணும், ராத்திரி 6 to 7 தத்துவத்தை சிந்தனை பண்ணணும். கர்மயோகம் மாசத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி கர்மயோகம் பண்ணணும். இது மாதிரி டைம் பவுண்ட் பண்ணிக்கிட்டு எப்போவாவது பண்ணுவோம். எல்லாமே நல்லா தான் பண்ணுவோம். தத்துவத்தை நினைக்கிறவன் தத்துவவித்து எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு காரியத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்குறது இல்லை. தன்னுடைய தேகத்துல நடக்கிற எல்லா காரியத்தையும் அப்படிதான் பார்ப்பான். என்னென்ன பார்ப்பான், பஷ்யன். பஷ்யன் அப்படின்னா பார்த்து கொண்டிருந்தாலும், பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும், பிரசன்ட் கண்டினியூஸ், எல்லாமே பிரசன்ட் கண்டினியூஸ். பார்த்துக்கிட்டு இருக்கும் போதும் பஷ்யன், தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்துக்கிட்டு இருக்கும் போதோ உள்ளுக்குள்ள நான் பார்க்கல, குணங்கள் பார்க்குது, இந்திரியங்கள் பார்க்குது, நான் பார்க்கவில்லை அப்படின்னு நினைப்பான். பஷ்யனுக்கு அப்புறம் ஸ்ருண்வன், கேட்டாலும் சப்தங்களை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதும் நான் கேட்கவில்லை, காது கேட்குது நான் பார்க்கிறேன், காது கேட்குது நான் பார்க்கிறேன், காது கேட்கறத நான் பார்க்கிறேன். எனக்கு இப்ப காதுல கொஞ்சம் உறவு நல்லா ஆயிடுச்சுங்க. என்னன்னு தெரியல, ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னா
காது ஒத்த காது கேட்கலன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல. இப்போ சமீபத்துல வந்து என் காது நல்லா கேட்க ஆரம்பிச்சிச்சு. காது கேக்குது கேட்கலன்னு யாரு பார்த்தா? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியுது இல்ல. முன்னாடி காது நல்லா கேட்கல, இப்ப காது எனக்கு நல்லா கேக்குது. அப்ப காது கேட்கிறதை நான் அறிகின்றேன். காது கேட்கலன்றதும் நான் அறியறேன், காது கேக்குதுன்றதையும் நான் அறியறேன். அப்ப என்ன அர்த்தம்? இந்த காதுன்றது இன்ஸ்ட்ருமெண்ட். பஷ்யன் அப்படின்னா பார்க்கின்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் கண்ணு முன்னாடி ரொம்ப பவர் ரொம்ப கம்மியா போச்சு, இப்ப கண்ணாடியே இல்லாம என்னால படிக்க முடியுதுங்க. ஆச்சரியமா இருக்கு. இந்த சுகர் வந்து பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கா. சுகர் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா கண்ணை வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போடாமையே படிக்க முடியுது என்னால். இப்ப நல்லா படிக்க முடியுது. அப்ப என்ன அர்த்தம்? கண்ணு எனக்கு முன்னாடி ரொம்ப தெரியாம இருந்துச்சு, கண்ணாடி போட்டாதான் படிக்க முடியும். இப்ப கண்ணாடி போடாலும் நல்லா படிக்க முடியுது. அப்ப இந்த இது கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நான் இதை பார்ப்பவன். கண்ணு நல்லா பாக்குது, கண்ணு நல்லா பார்க்கல அப்படின்றத, பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பவர் நல்லா இருக்கு அப்படின்றத பார்க்கிறவன். காது கேக்குது, காது கேட்கல அப்படின்றத அறிபவன். அதுக்கப்புறம் ஸ்பிரிஷன், டச் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா அறியறோம்ல. ஸ்பிரிஷன் அப்படின்னா தொடு உணர்ச்சி உள்ளவனா, தொடு உணர்ச்சியோடு இருக்கும் போதும். ஐயோ எனக்கு ரொம்ப பிரச்சனைங்க, என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி போச்சு, எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, ரொம்ப ப்ராப்ளம். நைட்டு தூங்க முடிய மாட்டேங்குது. சின்ன பூச்சி, ஒரு பூச்சி வந்து இப்ப மழை சீசனா பக்கத்து சுத்தி மரமா இருக்கு, எனக்கு நிறைய பூச்சி வந்துருது. நேற்று நைட்டும் அதே மாதிரிதான். இந்த பூச்சி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இந்த இடத்துல உட்கார்ந்துச்சுன்னா போதும், எனக்கு தூக்கம் கலைஞ்சு போகுது. அவ்வளவு சென்சிட்டிவ் ஆகி போச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அறியறேனா? நான் அறியறேன். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுச்சுன்னு நான் அறியறேன்ல. அப்ப ஸ்கின் வேற, நான் வேற தானே. நான் தொடு உணர்ச்சி அறிபவன். நான் தொடு உணர்ச்சி நான் இல்லை, ஸ்கின் சென்சிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்றதையும் அறிபவன். சில சமயம் என்ன ஆயிடுச்சு, சுகர் அதிகமானதுக்கு பிறகு ஒரு சமயத்துல அடிபட்டாலும் வந்து தெரிய மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு ஸ்கின் உணர்ச்சியே இல்லாம போச்சுன்னு சொல்றேன், நான் தான் சொல்றேன். அப்ப ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நான் இல்லை, அது இந்திரியம். அதுக்கு பின்னாடி பார்க்கிறவனா நான் இருக்கேன். அப்போ ஸ்பிரிஷன் அப்படின்னா டச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் தன்னை வந்து பாத்தீங்கன்னா நான் பார்ப்பவன் அப்படின்னு அறியறான். ஸ்கின்னு தொடுது, ஸ்கின்ல சென்சிட்டிவ் இருக்கு, நான் அதை பார்ப்பவன். அதே மாதிரி ஜிஹ்ரன் அப்படின்னா ஸ்மெல் பண்றவன். ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் நான் ஸ்மெல் பண்ணல, இந்த மூக்கு ஸ்மெல் பண்ணுது, நான் அதை பார்க்கிறேன். இது நல்லா இருக்கு நல்லாலன்னு நான் தான் அபிப்பிராயப்படுறேன். பின்னாடி இருக்கிறவன் நான் தான், பார்க்கிறவன் நான். இந்த மூக்குக்கு பின்னாடி இருக்க, மூக்குக்கு உள்ளார இருக்க, மூக்கு கிரகணம் பண்ணுது, ஸ்மெல்ல கிரகணம் பண்ணுது, ஆனா அறிபவன் நான். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் அஷ்ணன், இந்த வாய் சாப்பிடுது, இந்த வாய் தான் சாப்பிடுறது ஒழிய, நாக்கு டேஸ்ட் பண்ணுது ஒழிய அதனை நான் அறிபவன். இது நல்லா இருக்கு அறிபவன், இது நல்லா இல்லை அப்படின்னும் அறிபவன். அப்ப வாயை நான் அறிபவனா இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறவன் நான் இல்லை. இந்த வாய் சாப்பிடுது, நாக்கு சாப்பிடுது, டேஸ்ட் அறியுது, அதை நான் அறிகின்றேன். அதுக்கப்புறம் அஷ்ணனுக்கு அப்புறம் கச்சன். இது வரைக்கும் மேல சொன்னதெல்லாம் எனது அப்படின்னா ஞானேந்திரிய விஷயங்கள். பஷ்யன் கண்ணு, சுருண்வன் காது, ஜிஹ்ரன் மூக்கு, அதுக்கப்புறம் அஷ்ணன் நாக்கு. இந்த 4 இந்திரியங்களை சொல்லியாச்சு. 1 2 3 4 5 இந்திரியம் சொல்லியாச்சு, ஜிஹ்ரன் சொல்லியாச்சு. அப்ப இத 5 சொன்னதுக்கு பிறகு கர்மேந்திரியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப ஞானேந்திரியங்களோட காரியம் நடந்துகிட்டு இருக்கும் போது கூட கேன உபனிஷத்து ஒரு மந்திரம் இருக்கு. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத் வாச்சோக வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹா அதிமுச்சிய தீராஹ பிரேத்ய அஸ்மாத் லோகாத் அமிர்தா பவந்தி. இதாங்க மோட்சத்துக்கு மார்க்கம் அப்படின்னு உத்தம அதிகாரிக்கு இத சொல்லிடுது. எப்படி அப்படின்னா, நான் கண்ணுக்கு பின்னாடி கண்ணை பார்க்கிறவன். நான் யாரு? கண்ணுக்கு பின்னாடி கண்ணை பார்க்கிறவனா இருக்கேன். காதுக்கு காதா நான் தான் இருக்கேன், காதை பார்க்கிறவனா நான் இருக்கேன். காதுக்கு பின்னாடி காது நான் இல்லை, கண்ணு நான் இல்லை, கண்ணுக்கு பின்னாடி இருந்து கண்ணை பார்க்கிறவன். மூக்கு நான் இல்லை, மூக்குக்கு பின்னாடி இருந்து மூக்க பார்க்கிறவன். இந்த ஸ்கின்னு நான் இல்லை, ஸ்கின்னுக்கு பின்னாடி இருந்து ஸ்கின்னை பார்க்கிறவன். மனசு நான் இல்லை, மனசுக்கு பின்னாடி இருந்து மனசை பார்க்கிறவன்.
அப்ப எல்லாத்துக்கும் பின்னாடியும் நான் பார்க்கிறவனா இருக்கேன். அப்படிதான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். உங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க, இந்த சாம்பார்ல உப்பு இருக்கான்னு பாருங்க அப்படின்னு. உப்பு இருக்கான்னு பாருங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்க, பார்த்து சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, எல்லாத்துக்கும் பார்த்து சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்கன்னு விவகாரம் பண்றோம் பாத்தீங்களா. இது யாரோட மியூசிக்? இது இளையராஜாவா இல்ல ஏஆர் ரஹ்மானா? பார்த்து கேட்டு பார்த்து சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க அப்படின்றோம். எல்லாத்துக்கும் தொட்டு பார்த்து சொல்லுங்க அப்படின்றோம், டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க அப்படின்றோம். அப்ப எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்றோம், விவகாரத்துல பார்த்து சொல்லுங்க பார்த்து சொல்லுங்கன்றது இருக்கு, ஆனா கவனம் அதுல போக்கஸ் ஆகும். ஏன்னா நான் பார்க்கிறவன், நான் பார்ப்பான். நான் யாரு? முமுட்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாப்பான் தான், பார்க்கிறவனா இருக்கிறது. அப்ப அந்த பார்க்கிறவனா இருந்துகிட்டு எல்லாத்தையும் பார்க்கிறவன் நான் அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணும், அதிமுச்சிய தீராக, தீர புருஷர்கள், கேனோ புருஷன் மந்திரம் சொல்லுது. இது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம தீரர்கள் ஆயிடுவோம், நல்ல புத்திமான் ஆயிடுவோம். புத்திமான் ஆயிட்டு பிரேத்திய அஸ்மாத்து லோகாத், இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு ஆப்ஜெக்ட் பண்ணி இந்த தேகத்தை தூக்கி போட்டுட்டு அமிர்தாபவந்தி, அவர்கள் அமிர்தர்கள் ஆகிறார்கள். நான்ல நிக்கிறது தான் அமிர்த சுரூபம்னு பேர். இந்த தேகத்தை ஆப்ஜெக்ட் பண்றதுதான் பிரதானம். அதுல முதல்ல 5 பஞ்ச ஞானேந்திரியங்களோட காரியத்தை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், கச்சன் அப்படின்னா கர்மேந்திரியம் ஆரம்பிக்குது. கச்சன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்று கொண்டிருக்கும் போதும், நடந்து போயிட்டு இருக்கும் போதும் என்ன பண்ணணும், கால்கள் நடக்கின்றன, நான் பார்க்கிறேன். எனக்கு கால் வலிக்குது தெரியுதா? ஆமா, எனக்கு கால் வலிச்சுக்கிட்டு இருக்கு, கால் நல்லா வலிக்காம இருக்கு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நடந்து. இதெல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்களா? பாக்குறோம். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கால்கள் நடக்கின்றன, செல்கின்றன, நான் அதனை பார்க்கிறேன் அப்படின்னு கர்மேந்திரியத்துல முதல்ல பாதம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்வபன், கச்சன் ஸ்வபன், தூங்கும் போது கூட இதுல அவேர்னஸ் ரொம்ப வரணும். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் தூங்கவில்லை. எது தூக்கம் அப்படின்னா, தூக்கத்துக்கு பேரே விஷயங்கள் இந்திரியத்துல லயமாயி, இந்திரியங்கள் மனசுல லயமாயி, மனசு வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல லயமாச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தூக்கம். நான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்திலையும் விழித்திருக்கின்றேன். அதனாலதான் நான் காலையில எந்திரிச்சோன்னு சொல்றேன். எப்படி தூங்குனீங்க ஜி? யாராவது புதுசா கெஸ்ட் வந்தா என்ன சொல்றோம் கேட்போம்ல, காலையில எந்திரிச்சோன்னு. நம்ம டெய்லி கேட்டுக்கிறது இல்லை, ஆனா கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்க, நைட்டு நம்ம வீட்டுல தூங்கியிருக்காங்க, காலையில எந்திரிச்சு நல்லா தூங்குனீங்களா ஜி அப்படின்னு நம்ம கேட்கறோம். நல்லா தூங்குனீங்களா அப்படின்னா அவர் என்ன பண்றாரு, ஆனந்தமா தூங்குனஞ்சி. அப்ப ஆனந்தமா தூங்குனன்ற ஒரு எக்ஸ்பீரியன்சர் அங்க தூங்காம வேக்கப்ல இருந்திருக்கான். அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்திலையும் வேக்கப்ல இருக்க, நான் லயம் ஆகிறது இல்லை. இந்திரியங்கள் லயமாகுது, மனசு லயமாகுது, புத்தி லயமாகுது, ஆனால் நான் லயமாகாதவனா, இது எல்லாம் லயமானதை பார்ப்பவனா தூக்கத்திலையும் இருந்த. அப்ப அதான் சொல்லுது, ஸ்வபன், நல்லா தூங்கும் போதும் கூட வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறவனா நான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்வசன், சுவாசிக்கும் போதும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கஃபம் நிறைய இருக்கிறதுனால பிரீத்திங் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்ப நான் சொல்றேன். அப்ப சுவாசத்தை நான் பாக்குறேன், நான் இன்ஹேல் பாருங்க, சுவாசத்தை பாருங்க. பிராணாயாமத்துக்கு முன்னாடி நம்ம பாக்குறோம்ல, நல்லா பிரீத்திங்க வந்து இன்ஹேல் எக்ஸேல பாருங்கன்னா என்ன அர்த்தம், நான் வேற அது வேற. அப்ப சுவாசத்தையும் நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். சுவாசிக்கும் போதும் நான் சுவாசிக்கவில்லை, இந்த சுவாசம் நடக்கிறத நான் பார்க்கிறவனா இருக்கேன். அப்போ ஸ்வசன். அதுக்கப்புறம் பிரலப்பன்னா வாகிந்திரியம். வாகிந்திரியம் என்ன பண்ணுது, பேசுது. யாரு பேசுறா அப்படின்னா பரமஹம்சானந்தா பேசல, பரமஹம்சானந்தாவோட வாய் பேசுது. நான் யாரு, நான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறவனா இருக்கேன். இந்த வாய் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறவனா இருக்கேன். அதே மாதிரி பிரலப்பனுக்கு அப்புறம் விசர்ஜன் அப்படின்னா மலத்தியாகத்தை யாரு பண்றா அப்படின்னா குதேந்திரியம்னு சொல்லக்கூடிய நம்ம குதம், மலத்தியாகம் பண்ற உறுப்பு வந்து என்ன பண்ணுது, மலத்தியாகம் பண்ணுது. அதை நான் பார்க்கின்றேன். இன்னைக்கு நல்லா வந்து ஃப்ரெஷ்அப் ஆயிட்டேன், இன்னைக்கு ஃப்ரெஷ்அப் ஆகல, எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து சொல்றோம்ல, நமக்கு தெரியுது இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வேற, இந்த குதேந்திரியம் வேற. அதுக்கப்புறம் விசர்ஜனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிருண்ணன். விசர்ஜனுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இதையும் கொண்டு வந்துருங்க, மூத்திரஸ்தானத்தையும் கொண்டு வந்துருங்க. மூத்திரம் எனக்கு போகுது, போகல,
மலம் எனக்கு நல்லா போகுது போகல, இதெல்லாத்தையும் நம்ம அறியறவனா இருக்கும். நம்ம அந்த இந்திரியங்கள் நம்ம இல்லை. அதுக்கப்புறம் விசர்ஜனுக்கு அப்புறம் கிருண்ணன். கிருண்ணன் அப்படின்னா கைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வஸ்துக்களும் எடுக்குது கைகள் மூலமா. இந்த கை மூலமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றோம். இதெல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும் போதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கை நான் இல்லை. இந்த கைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயாவோட காரியம், பிரகிருதியோட காரியம், நான் இல்லை, இவைகளை பார்ப்பவன் நான் அப்படின்னும் கிருண்ணன். உன்மிஷன், கண்களை திறந்தா கண்களை மூடினா. உன்மிஷன் அப்படின்றதுக்கு அர்த்தம் கண்களை துறக்கிறது. கண்களை துறக்கும் போதும் நான் கண்களை திறக்கவில்லை, அதை பார்க்கின்றேன். கண்கள் திறக்குதுன்றத நான் பார்க்கிறேன். நிமிஷன் அப்படின்னா கண்களை மூடுதல். கண்களை மூடுதலையும் நான் பார்க்கிறேன். கண்கள் இமைப்பதையும் பார்க்கிறேன், கண்கள் மூடுவதையும் பார்க்கிறேன். அப்ப இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், எல்லா ஞானேந்திரியம், எல்லா கர்மேந்திரியம் கூடவே நம்ம என்ன சேர்த்துக்கணும், மனசையும் சேர்த்துக்கணும், அந்த கரணத்தையும். நான் சிந்திக்கவில்லை, மனது சிந்திக்குது, அதை நான் பார்க்கிறேன். என் மனசு ரொம்ப டல்லா இருக்கு, அதை நான் அறியறேனா? ஆமா, நான் அறியறேன். அப்ப மனசு நான் இல்லை. என் புத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, என் புத்தி மந்தமா இருக்கு, அறியறமா? அறியறோம். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா நான். இது எல்லாம் திருஷ்யம், புத்தி திருஷ்யம். என்னுடைய மெமரி பவர் ரொம்ப லாஸ் ஆகி போச்சு, எனக்கு ஆள் அட்ரஸே தெரிய மாட்டேங்குது யார் சொன்னாலும். அப்ப என்ன அர்த்தம், நான் வந்து பாத்தீங்கன்னா சித்தம் இல்லை. சித்தத்துல இருக்கிற மெமரி பவர் லாஸ் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியுது, நான் சித்தம் இல்லை. என்னுடைய அகங்காரம் முன்னாடி ரொம்ப பூஸ்டப் ஆயிருந்துச்சு, இப்ப அகங்காரம் கம்மியா இருக்கு அப்படின்னு நான் அறிகிறேன். அகங்காரத்தையும் நான் பார்ப்பவன். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது எல்லாத்தையும் நான் பார்ப்பவன். அப்ப நான் யாரு? வெறும் பார்ப்பவன். இவைகள் எதுவுமே நான் இல்லை. இந்த காரியங்கள், எந்த காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் இந்த காரியங்கள் நான் பண்ணவில்லை, நான் கர்த்தா இல்லை, கர்த்தா இல்லைன்னு இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு. இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களில். இந்திரியானினா கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். இது எல்லாம் இந்திரிய விஷயங்களில். இந்திரியார்த்தேஷு அப்படின்னா இந்திரிய அர்த்தங்களில். இந்திரிய விஷயங்களில் வந்து பாத்தீங்கன்னா வர்த்தந்த, ஈடுபடுகின்றன, ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு, விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. புஸ்தகம் வந்து பாத்தீங்கன்னா விஷயம். இந்த கண்ணு புஸ்தகத்தை படிக்குது. இந்த கண்ணும் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதியில இருந்து உண்டானது, இந்த புஸ்தகமும் பிரகிருதியில இருந்து உண்டானது. இதுவும் திரிகுணம், இந்த கண்ணும் திரிகுணம். அப்ப இந்த இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களில் இயங்குது, விவகாரம் பண்ணுது. அதை நான் என்ன சொல்றேன், வாய் படிக்குது, அப்ப நான் சொல்றேன் படிக்கிறது அப்படின்னு. அப்ப இதே மாதிரிதான் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் எல்லாம் இந்திரிய விஷயங்களில் ஈடுபடுகின்றன. வர்த்தந்த அப்படின்னா இயங்குகின்றன அப்படின்னு. இது மத்வா இது தாரயன் ஏவ. முந்தின ஸ்லோகத்துல இருந்து, முந்தின ஸ்லோகம் இருக்குல்ல, அதுல இருந்து நான் கொஞ்சோண்டு கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி இங்க முடிச்சிருக்கேன். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா வர்த்தந்த இது இயங்குகின்றன என்று தாரயன் ஏவ, இந்த விதமா நிச்சயம் செய்து, நிச்சயமா இந்த விதமா அறிந்து, நான் திரஷ்டா, நான் கர்த்தா இல்லை அப்படின்னு நிச்சயமா அறிந்து, கிஞ்சித் ந கரோமிதி மன்யதே, எந்த ஒன்றையும் நான் செய்யவில்லை என்று விபாகம் பண்ணி பிரிச்சறிஞ்சு தத்துவத்தை அறிந்தவன் நான் எதையும் செய்யவில்லை என்று நினைக்கின்றான். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம். இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதான் அபியாசம். மனன காலத்துல எது சுவாமி மனனம் அப்படின்னா, மனன காலத்துல இதுதான். இதுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்தி இந்த பிரக்கிரியாவுக்கு பேர் தான் நேத்தி பிரக்கிரியான்னு பேர். இந்த நேத்தி பண்றதுக்கு என்ன வேணும் சுவாமி? ஏகாந்தம் இருக்கணும். ஏகாந்தம் இல்லை அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது. ரொம்ப விசிராந்தியா இருந்துகிட்டு எமைக்கிறதையும் சுவாசிக்கிறதையும் பார்க்கறதையும் கேட்கறதையும் பண்ணணும். விவகாரத்துல இருந்தீங்கன்னா ரொம்ப விவகாரம் இழுத்து போட்டுட்டு ஒர்க்காலிக்கா காரியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க, அந்த அவகாசம் இருக்காது, சிந்தனை பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அப்ப ஏகாந்தத்துல இருந்துகிட்டு முனிவன் என்ன பண்ணுவான், மனனம் பண்ணக்கூடிய முனிவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு காரியத்தையும் இது நான் பண்ணலன்னு நேத்தின்னு எல்லா கர்மங்களையும் நேர்த்தி பண்ணிக்கிட்டே இருப்பான். நேர்த்தி பண்ண மிச்சம் என்ன இருக்கும்,
நான் பண்ணவில்லை, நான் பண்ணவில்லை, நான் பண்ணவில்லை, பார்ப்பவன் நான், பார்ப்பவன் நான், பார்ப்பவன் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்ப்பவன்லயே எஸ்டாப்ளிஷ் ஆகும். இதுதான் மனனத்தோட பிரக்கிரியா. பாஷ்யத்துக்கு வந்திருக்கு. ஆச்சாரியர் முதல்ல சொல்லிட்டார், மன்யேத இதி பூர்வேன சம்பந்தா. இந்த 8வது ஸ்லோகத்தோட முதல் லைன்ல படிச்சோம்ல, தத்துவ மன்யேத தத்துவவித்துன்னு இருக்குல்ல, யுக்தோ மன்யேத தத்துவவித், யோகி இந்த விதமா நினைக்கின்றான். அந்த மன்யேத்தவை எடுத்து, அந்த சப்தத்தை எடுத்து என்ன பண்ணணும், இந்த 9வது ஸ்லோகத்துல லாஸ்ட்ல ஃபிட் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அனுவிருத்தின்னு பேர். ஒரு ஸ்லோகத்திலிருந்து ஒரு சப்தத்தை எடுத்து பின்னாடி இருக்கிற ஸ்லோகத்துல ஆட் பண்ணீங்கன்னா மீனிங் எடுக்கிறதுக்கு அதுக்கு பேர் அனுவிருத்தின்னு பேர். அப்ப போன ஸ்லோகத்துல இருக்கிற மன்யேத இதி, மன்யேத்தன்ற சப்தத்தை எடுத்து பூர்வத்தில் இருக்க ஸ்லோகத்தோட இந்த ஸ்லோகத்தை சம்பந்தப்படுத்திக்கணும். ஆச்சரிய சொல்ற, யஸ்ய ஏவம் தத்துவவிதா, இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி எந்த தத்துவத்தை அறிந்தவன் இருக்கிறானோ, தத்துவம் எது? நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, நான் எந்த கர்மத்தையும் செய்யவில்லை, குணா குணேஷு வர்த்தந்தே, இது எல்லா காரியங்கள் பிரகிருதியோட காரியம் அப்படின்னு அறியறவனுக்கு பேர் தான் தத்துவவித்து. அவன் என்ன பண்றான்? சர்வ காரிய கரண சேஷ்டாசு. ரொம்ப அற்புதமான வார்த்தை. என்னைக்காவது டைம் போட்டு 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு நிதித்தியாசனம் பண்றேன், ஒரு நாள் ஒரு நேரம் மனனம் பண்றேன் அப்படிலாம் இல்லை. மனனம் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வார்த்தையை சொல்றோம். என்ன சொன்னேன்? இப்பதான் சொன்னேன், நேத்தின்னு சொன்னேன். பாத்தீங்களா, சம்ஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா 2 வாட்டி யூஸ் பண்ணும்போது, கிராமர் படிச்சவங்களுக்கு தெரியும், நேத்தின்னு 2 வாட்டி யூஸ் பண்றீங்க அப்படின்னா, எந்த சப்தத்தை 2 வாட்டி யூஸ் பண்ணாலும் அதுக்கு பேர் வீப்சா அப்படின்னு பேர். கிராமர் யாராவது படிச்சவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த வீப்சான்னா என்ன அர்த்தம்? 2 வாட்டி சொன்னீங்கன்னா, நேத்தி ஏன் ஒரு வாட்டி சொன்னா போதும்ல, நேத்தி பண்ணுங்க ஜி, நேத்தி பண்ணா போதும் ஜி அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லாமனா? இல்ல 2 வாட்டி போட்டிருக்கு. மந்திரமே சொல்லுது, நேத்தி இத்தியாத்மா. மந்திரம் சொல்லுது, இது இல்லை என்றுதான் இந்த ஆத்மாவை அறிய வேண்டும். ஏன் 2 வாட்டி சொல்லுச்சு? இது இல்லைன்னு ஏன் 2 வாட்டி சொல்லணும்? அப்படின்னா கிராமர் ரூல் படி பாத்தீங்கன்னா, நித்தியம் வீப்சயோகோ அப்படின்னு ஒரு சூத்திரம். நித்தியம் வீப்சயோகோ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 2 வாட்டி ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதான் நித்தியம்னு அர்த்தம். இப்போ சிரவணம் பண்ணும் போதாவது பாத்தீங்கன்னா டைம் ஒரு கிளாஸ் கேட்கலாம், அதுக்கப்புறம் கேப் விட்டு இன்னொரு கிளாஸ் கேட்கலாம், அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு கிளாஸ் கேட்கலாம். அப்ப கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சிரவணம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்கு. நான் ஆச்சாரியார் அவைலபிளா இருந்தா தான் கிளாஸ் நடக்கும், இல்லைன்னா சிரவணம் பண்றது நடக்காது. ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் டெய்லி போயிட்டே இருக்கு. கீதா கிளாஸ், யோக சூத்திரம் கிளாஸ் போயிட்டே இருக்கு. ஈவினிங் கிளாஸ் இப்ப நடக்கிறது இல்லை. அப்ப சிரவணம் பண்றதுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் சிரவணம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனா மனனம் இருக்கு பாத்தீங்களா, மனனத்துல என்கேஜ் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்னா, 24 மணி நேரமும் என்கேஜ் பண்ணிக்கிறது. அவனுக்கு என்ன வேலை? முனிவன் அப்படின்னு அதனாலதான் பேர் கொடுக்குறோம். மனநாத் முனிகி. மனனம் பண்றவனுக்கு பேர் முனிவன். முனிவன் என்ன பண்ணுவான்? ஏகாந்தத்துல கண்ணை மூடி உட்கார்ந்துருப்பான். உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, இது நான் பண்ணல அப்படின்னு தேகத்துல நடக்கிற எல்லா காரியத்தையும் இது நான் பண்ணலன்னு சதா காலமும் சர்வ காரிய கரண, சர்வ காரியனா எல்லா காரிய கரண சேஷ்டாசு. காரியம்னா இந்த தேகத்துக்கு பேர் காரியம், இந்த தேகத்துல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் காரிய கரணங்கள்னு பேர். அப்ப காரிய கரணங்கள்னா தேகம் மற்றும் இந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், அப்புறம் 4 அந்த கரணம். மொத்தம் பாத்தீங்கன்னா 5 5 10 10 4 14. கூட பாத்தீங்கன்னா பிராணனோட சேஷ்டைகள் 5 பிராணனோட சேஷ்டைகள் சேர்த்துங்க. அப்ப 19 காரியங்கள், 19 தத்துவங்கள் 19 காரியத்துல ஈடுபடும். அப்ப 5 பிராணன், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 15 ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த கரணம், மனம் புத்தி சித்தம் அகங்கார், 19 பாத்தீங்கன்னா 19 காரியத்தை பண்ணுது. இது எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா தேகம், தேகத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். இது பண்ற எல்லா கிரியைகளிலும் எல்லா கருமத்திலும் சர்வ சேஷ்டாசு. அசைஞ்சாலும் நடந்தாலும் போனாலும் சுவாசிச்சாலும் எதை பண்ணினாலும் எல்லா கருமங்களிலும் கர்மசு அகர்ம ஏவ பஷ்யதா. எதை பார்க்கிறான்? நான் செய்யவில்லை தெரியுது.
நான் படிச்சு கொடுக்கிற மாதிரி தெரியுது, நான் படிச்சு கொடுக்கவில்லை. நீங்க எல்லாம் பாடம் கேட்கிற மாதிரி தெரியுது, நீங்க யாரும் பாடம் கேட்கவில்லை. இது எல்லாம் என்னன்னா சொப்பன மாதிரி ஒரு கல்பிதம் போயிட்டு இருக்கு. சினிமா எப்படி தெரியுதோ அது மாதிரி எல்லாம் சினிமாவா இருக்கு. இது எல்லாம் யாருக்கு மேல இருக்கு? ஒரே கான்சியஸ்னஸுக்கு மேல இருக்கு. சொப்பனத்தை பார்க்கிறோம், ஒரே ஒரு ஆளுக்கு மேலதானே சொப்பனத்துல வந்த எல்லா கேரக்டரும், தேசம் காலம் எல்லாம் இருந்துச்சு. வேக்கப் ஆனதுக்கு பிறகு மிச்சம் யார் இருந்தா? நான் மாத்திரம்தான். அதே மாதிரி இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா நான் மாத்திரம்தான் இருக்கேன். நானுக்கு மேலதான் இப்ப 70-80 கேரக்டர் வந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப வாஸ்தவத்துல நானுக்கு மேலதான். இது ஒரு பெரிய தீர்க்க சொப்பனம் போயிட்டு இருக்கு. காரியம் நடந்துச்சா? காரியம் நடக்கவே இல்லை. தெரியுது, காரியம் நடக்கிற மாதிரி தெரியுது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா கருமங்களிலும் சர்வ காரிய கரண சேஷ்டாசு கருமசு, இந்த இந்திரியங்களும் தேகமும் பண்ற எல்லா கர்மங்களிலும் அகர்மையேவ பஷ்யத, அகர்மத்தையே பார்ப்பவன். அகர்மம்னா என்ன அர்த்தம்? எந்த கர்மத்தையும் நான் பண்ணவில்லை, நான் சச்சிதானந்தம், நான் திரஷ்டா அப்படின்னு பார்ப்பவன். சம்யக்கு தரிசினாக, அவனுக்கு பேர் தாங்க உள்ளத உள்ளபடி பார்க்கிற நல்ல பார்வை உள்ளவன். சம்யக்கு தரிசினா யதார்த்தத்தை பார்ப்பவன். தஸ்ய, அவனுக்கு சர்வ கர்ம சந்நியாசே ஏவ அதிகாரக. புரிஞ்சுச்சா? மனனம் பண்ணினதுக்கு பிறகு இந்த மனனம், இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? நேத்தின்னு சொல்லக்கூடிய மனனம். அவன் விவகாரத்துல இப்ப நீங்க இருக்கீங்க, இந்த ப்ராசஸை நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க மனனம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் மனனம்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? கிரந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதும் போறது வரதெல்லாம் கேட்டுருக்காங்க. அதெல்லாம் இல்லை. நேத்தி ப்ராசஸ்க்கு பேர் தான் மனனம். அப்ப விவகாரம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இது நான் பண்ணல, இது நான் பண்ணல, நான் பார்ப்பவன் உங்களால பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த மனனம் மெதுவா 24/7 ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்னன்னா நல்ல ஒரு விபாகம் வந்தோம். நான் பார்ப்பவன், இது எல்லாம் பார்க்கப்படும் வஸ்துக்கள், எல்லா கர்மங்களும் தெரிகின்றது. அதுக்கு என்ன பேர் சொல்லிருக்கோம்? சலாபாசம், அசைகிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலத்திலையும் இந்த மனனத்தை அப்ளை பண்ணி சம்யக்கு தரிசி ஆயிட்டானா தஸ்ய, அவனுக்கு என்னப்பா பண்ணணும்? அடுத்து மனனம் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? நிதித்தியாசனம். அப்ப அந்த நிதித்தியாசனத்துக்கு சொல்றாரு, நிதித்தியாசனத்துக்கு என்ன பண்ணணும்? தான் பார்ப்பவனிடத்திலேயே நிக்க. அதுக்கு என்ன பேருனா சர்வ கர்ம சந்நியாசே ஏவ அதிகார. அப்ப இந்த விதமா மனனம் பண்ணி முடிச்சு தானை அறிந்தவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா எல்லா கர்மத்தையும் விட்டுறணும். ஏன்னா இவன் தான் கர்மத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லையே இவனுக்கு. அப்ப என்ன பண்ணணும்? எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு சர்வ கர்ம சந்நியாசம். நல்லா புரிஞ்சுங்க, இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? வித்வத்து சந்நியாசம். சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி ஒருத்தர் காட்டுக்கு போய் எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு யாஜ்ஞவல்யர் மாதிரி பண்றார் அப்படின்னா அதுக்கு பேரு வித்வத் சந்நியாசம். எதுக்காக வித்வத் சந்நியாசம் அப்படின்னா தத்துவத்தை அறிந்தவன் தத்துவத்துல நிஷ்டை அடையறதுக்காக, சமாதி அடையறதுக்காக, ஆத்மா அகண்ட ஆத்மானுபூதி அடையறதுக்காக செய்யறது எது அப்படின்னா இந்த சந்நியாசம். இப்ப இவனுக்கு எப்படி சுவாமி இருக்கும் அப்படின்னா இவனுக்கு இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் தெரிஞ்சிருச்சு, தான் செய்யவில்லைன்னு இண்டிவிஜுவல்ல இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. மனனத்தோட எண்டுல உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ். நேத்தி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களோட இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் ஆயிடும். அகண்ட அனுபூதிக்காக சர்வ கருமங்களையும் விட்டுட்டு நிதித்தியாசனத்துக்கு 6வது அத்தியாயத்துக்கு போறோம். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த விதமா மனனம் பண்ணினவனுக்கு சர்வ கர்ம சந்நியாசம், எல்லா கருமங்களையும் விட்டுட்டு வெறும் அகமகமகம்னு பார்ப்பவனிடத்திலேயே நிக்கிறது மட்டும்தான் செய்யணும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதுலதான் அவனுக்கு அதிகாரம். கர்மனக அபாவ தரிசனாத். ஏன் சுவாமினா அவன் தான் கர்மத்தையே பார்க்கலையே. கர்மத்தை எப்படி பார்க்கறான்? ஆபாசமா பார்க்கறான், வெறும் தோற்றமா பார்க்கறான், இதெல்லாம் தெரியுதுன்னு பார்க்கறான். அப்ப கர்மம் வந்து அவனுக்கு சத்தியத்துவம் இல்லாம போச்சு. அப்ப அதனால அடையக்கூடிய பிரயோஜனமும் அவனுக்கு பாத்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப அவன் என்ன பண்றான்? எல்லா செயல்களையும் உலகத்துல எல்லா காரியங்களையும், அவன் பண்ற காரியத்தையும் மற்றவங்க பண்ற காரியத்தையும் எல்லாம் சினிமா மாதிரி பார்ப்பான், சொப்பன மாதிரி பார்க்கறான். அப்ப அப்படி பார்க்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் எப்படி இருக்கு?
கர்மம் சத்தியம் இல்லாம ஒரு காணல் ஜலம் ஓடுற மாதிரி சொப்பனத்துல நடக்கிற காரியம் மாதிரி ஆயிப்போச்சு. அவன் எதை பார்க்கிறான் அப்படின்னா கர்மனக அபாவ தரிசனா. அவன் கர்மத்தை இல்லாததா பார்க்கிறான். கர்மம் நடக்கவே இல்லைன்னு பார்க்கிறான், நான் செய்யவே இல்லைன்னு பார்க்கிறான் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். இதெல்லாம் பாஷ்யத்திலிருந்து வர்றது. நீங்க ஸ்லோகமா படிச்சீங்கன்னா இதெல்லாம் தெரியாது. ஆச்சாரியர் ரொம்ப முக்கியமான சொல்றார், நகி மிருக திருஷ்ணிகாயாம் உதக புத்தியா பானாய. வரதராஜன்ஜி அன்னைக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கல்ல, அந்த மெசேஜுக்கான மீனிங் இங்க வருது பாரு. நகி மிருக திருஷ்ணிகாயாம், நகியை தூக்கி பின்னாடி போட்டுக்கணும். மிருக திருஷ்ணிகாயாம் உதக புத்தியா பானாய பிரவருத்தா. எவன் பாத்தீங்கன்னா காணல் ஜலம் தூரத்துல தெரியுது. மிருக திருஷ்ணிகான்றதுக்கு அர்த்தம் காணல் ஜலம். காணல் ஜலம் நல்லா தெரியுது, நல்ல தாகத்துல இருக்கான், நல்ல வெயில் காலம். நல்ல வெயில் காலத்துல பார்த்தோன்னா தூரத்துல தெரியுது தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. மிருக திருஷ்ணிகா காணல் ஜலம் தெரியுது. இவனுக்கு தெரியல ஏதோ ஒரு நதி ஓடுது அப்படின்னு இவன் என்ன பண்றான், நடந்து போய் அதை எப்படியாவது குடிச்சிடலான்னு போறான். அப்ப ஸ்டார்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஜலம் இருக்கு அப்படின்ற புத்தியினால, உதக்க புத்தியா அப்படின்னா தண்ணி இருக்கு, அங்க ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்குன்ற அறிவோட பானாய அந்த தண்ணிய குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு பிரவருத்தா, பிரவருத்தியானவன், ஈடுபட்டவன், அந்த தண்ணியை போய் அடையணும் அப்படின்னு அதை நோக்கி போனவன் என்ன பண்றான், உதக்க அபாவ ஞானே. அப்போ பக்கத்துல போக போகதான் தெரியுது அது தூரமா போய்கிட்டே இருக்கு. நான் பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கா நடந்தாலும் கூட அந்த ஜலம் எனக்கு கையில கிடைக்கவே மாட்டேங்குது. அதுக்கு எவ்வளவு தூரத்துல பார்த்தானோ அவ்வளவு தூரத்துல அது போய்கிட்டே இருக்கு. தொடுவான மாதிரி மிருக திருஷ்ணிகாவும் இந்த காணல் ஜலமும் தூரத்துல போயிட்டே இருக்கு. ரோட்ல தெரியும்ல, நல்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மே மாசத்துல நல்ல உச்சி வெயில்ல காணல் ஜலம் போகும். நீங்க எவ்வளவு தூரம் போயிட்டே இருப்பீங்க அவ்வளவு தூரம் அது பின்னாடி போயிட்டே இருக்கு, என்னைக்கும் டச் பண்ணவே முடியாது. அப்ப தெரிஞ்சிடும் இது காணல் ஜலம், இது தோற்ற மாத்திரம், இதை நம்ம குடிச்சு நம்ம என்ன பண்ண தாகம் தீர்த்துக்க முடியாது அப்படின்னு உதக்க அபாவ ஞானே. அப்படி உதக்கம் இல்லை, ஜலம் இல்லை அப்படின்னு வாஸ்தவமா இல்லை அப்படின்னு ஒரு ஞானம் வந்த நிலையில தத்திரையேவ பான பிரயோஜனாய பிரவர்த்தத்தை நகி பிரவர்த்தத்தை, நகி தூக்கி இங்க போட்டு. அப்ப அவனுக்கு புத்தி தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவான், நிப்பானா இல்ல திரும்ப திரும்ப தண்ணியை எடுத்துக்கலான்னு போயிட்டே இருப்பானா. தண்ணியை திரும்ப அவனுக்கு தெரிஞ்சு போச்சு தண்ணி இல்ல, அது பொய் மாயா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன பண்ணுவான், சாந்தமா ஒரு இடத்துல உட்கார்ந்துடும். திரும்பவும் திரும்பவும் போக மாட்டான். திரும்ப திரும்ப யார் போவா அப்படின்னா மான் தான் போகும். மானுக்கு புத்தி இல்லை, அதனாலதான் அதுக்கு பேர் மிருக திருஷ்ணிக்கான்னு, காணல் ஜலத்துக்கு பேர் மிருக திருஷ்ணிக்கான்னு பேர். மானுக்கு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில வெயில் காலம் வந்தா இது நடக்கும். என்ன ஆகும், காட்டுல இருக்க மானு உள்ள தண்ணி இல்லாததுனால இந்த காணல் ஜலத்தை பார்த்து பார்த்து ரோட்டுக்கு வந்துடும். ரோட்டுல பாத்தீங்கன்னா காணல் ஜலம் தெரிஞ்சோன்னே அதை தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு போய் 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 கடைசியில வேட்டை நாய்கள் பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கு. நாய்கள்கிட்ட மாட்டிக்கும். 4 நாய் சேர்ந்து அந்த மானை அடிச்சு கொண்டு, இல்லைன்னா ஹண்டர் பாத்தீங்க அப்படின்னா அவன்கிட்ட மாட்டிக்கும். அப்ப அதுக்கு புத்தி இல்லை. அப்ப புத்தி இல்லாததுனால கொஞ்சம் போனோடனே கையில கிடைக்கலன்னா அதுக்கு மாயா, இது தோற்ற மாத்திரம்னு அதுக்கு தெரியாததுனால சத்தியம்னு நம்பி அது பிரவருத்தி பண்ணிக்கிட்டே இருந்து செத்து போகும். அதே நேரத்துல ஒரு புத்திசாலியா இருக்கிறவனுக்கு என்ன ஆகும், இது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் அவன் பிரவருத்தி செய்ய மாட்டான். நகி பிரவர்த்ததே. அப்படி அதே மாதிரி கர்மங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சொப்பன மாதிரி. சொப்பனத்துல எதெல்லாம் அனுபவிச்சோமோ அதெல்லாம் நேத்து நம்ம பாத்தீங்கன்னா என்னெல்லாம் அனுபவிச்சோமோ அதுவும் நேத்து சொப்பனத்துல நம்ம எதையெல்லாம் பார்த்து சொப்பனத்துல அனுபவம் பண்ணமோ ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப நிலையில இருந்து பாருங்க, இது வரைக்கும் கடந்த காலத்துல நீங்க எதெல்லாம் அனுபவிச்சீங்களோ, சுகம் துக்கம் பிறந்ததுல இருந்து எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, எவ்வளவு சுகங்கள் அனுபவிச்சிருப்போம், எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருப்போம். இது எல்லாம் இப்போ உங்க மனசுல எப்படி இருக்கு, வெறும் நினைவுகளா இருக்கு. இதே மாதிரி நேத்து கண்ட கனவும் முந்தா நேத்து கண்ட கனவும் எப்படி இருக்கு, அதுவும் நினைவுகளா இருக்கு. வேற எதுவுமே இல்லை, மெமரிஸ் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. வாஸ்தவத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல எல்லாம். அப்ப என்ன அர்த்தம், சொப்பனத்துல பார்த்ததும் நான் இதுவரைக்கும் அனுபவிச்சதும் எந்த டிஃபரன்ஸும் இல்லவே இல்லை, எல்லாம் சொப்பனம் தான் அப்படின்னு. இப்ப ஜாகிரதத்துல நடந்துட்டு இருக்கிறதும்
கடந்த நிகழ்காலம் மட்டும் பிரசன்ட்ல இருக்கிறது மட்டும் நம்ம சத்தியம்னு நினைக்கிறோம். ஆனா கடந்து போனது எல்லாமே வெறும் இம்ப்ரெஸ் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கு. வெறும் நினப்பு மட்டும் தான் இருக்கு. வெறும் நினப்பு, வேற எதுவுமே இல்லை. அப்ப இது தத்துவ வாஸ்தவம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த கர்மத்தினால நான் அடைய வேண்டியது எல்லாம் சும்மா கர்மாவும் இல்லை, அதுல இருக்கக்கூடிய கர்த்திருவமும் இல்லை, போக்திருத்துவமும் இல்லை, இது எல்லாம் சொப்பனம்னு ஒருத்தன் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? சாந்தமா மரத்தடியில எதுவும் பண்ணாம எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு ரமண பகவான் மாதிரி தான்ல நிற்பான் அப்படின்னு வந்து. அப்ப தெரியாதவன், இது சத்தியம்னு தெரியாதவன், வரதராஜன்ஜி நீங்க கேட்டதான், தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த காரியத்துல ஈடுபடுவானா அப்படின்னா தத்துவத்தை தெரிஞ்சவன் காரியத்துல ஈடுபட மாட்டான். தத்துவமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் தோன்றவே இல்லை, இதான் தத்துவம். நான் பிறக்கவே இல்லை. நான் சொல்ல 3 ஆபாசம், ஜாத்தி ஆபாசம். இந்த உலகம் தோன்றவே இல்லை, நான் பிறக்கவே இல்லை. சொப்பனத்துல எப்படி நான் ஒரு கேரக்டரா வந்து அங்க இருக்கிற கேரக்டர் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் உண்டாச்சா? சொப்பனத்துல இருக்கிற லோகம், சொப்பன லோகம் கிரியேஷன் ஆச்சா? இல்ல. தெரிஞ்சுதா? தெரிஞ்சுது. சொப்பனத்துல நான் நிறைய கேரக்டர் பார்த்தேன், எல்லாம் பிறந்த மாதிரி இருந்துச்சு, பிறந்தாங்களா? இல்ல, தெரிஞ்சுது எல்லாம். அதே மாதிரிதான் இந்த ஜாகிரதத்திலையும் இந்த உலகம் நம்ம பார்க்கப்படுறதா இருக்கு, திருஷ்யமா இருக்கு. வாஸ்தவத்துல இது கிரியேஷன் ஆகல, நான் பிறக்கவும் இல்லை, பிறந்த மாதிரி தெரிஞ்சுது. இதுக்கு பேரு ஜாத்தியாபாசம் அப்படின்னு பேரு. நான் பண்ற காரியங்கள், சொப்பனத்துல பண்ற காரியங்கள், அங்க போன இங்க போன எதோ பண்ண நான், அதெல்லாம் தெரிஞ்சுது. அதே மாதிரிதான் இப்பவும் நான் பண்ற காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியுது, நான் பார்க்கிறேன். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, சொப்பனத்துல நடந்த காரியங்கள் வேக்கப்பானு வாஸ்தவம் இல்லாம போயிடுது. அதே மாதிரிதான் நான்ல நின்று பார்த்தேன் அப்படின்னா இந்த காரியங்கள் எல்லாம் வெறும் தோற்றமா போயிடும். சொப்பனம் எப்படி தோற்றமோ அதே மாதிரி தான் ஜாகிரதத்திலையும் கர்மங்கள் எல்லாம் வெறும் தோற்றம் மாத்திரம். சினிமால பாக்குறோம், ஹீரோ ஹீரோயின் டூயிட் பாடுறாங்க, வில்லனோ ஹீரோவும் ஃபைட் பண்றாங்க, என்னென்னோ காரியம் நடக்குது. ஆனா வாஸ்தவமா? வாஸ்தவம் இல்லை, பார்க்கப்படுற காட்சிகள். எது சத்தியம்? ஸ்கிரீன் மட்டும் சத்தியம். அதே மாதிரி பார்க்கிற நான் மட்டும் சத்தியம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் திருஷ்யம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் பார்க்கறான் அப்படின்னா அவன் இந்த திருஷ்யத்துல பொய்யான திருஷ்யத்துக்காக ஏதாவது காரியம் பண்ணுவானா? காரியம் இதான். அப்போ நிறைய பேர் ஏமாத்துறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்ணுவான், தத்துவத்தை அறிஞ்சுக்கிட்டும் காரியம் பண்ணுவான். தத்துவத்தை அறிஞ்சவன் காரியமே பண்ண மாட்டான்பா. இதெல்லாம் சொப்பனம் தெரிஞ்சவன் எதுக்காக? சொப்பனத்துல நான் ராஜாவாகணும், சொப்பனத்துல வந்து தப்பா இருக்கு நிறைய விஷயங்கள், அதெல்லாம் திருத்தணும், அதை பூரணம் பண்ணணும் அப்படின்னு இருப்பானா? இதெல்லாம் சொப்பனம்னு வந்து பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்துவாங்க. எல்லாத்துக்கும் உதாசீன பாவம் வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்தை உண்மையில் அறிந்தவன், நேத்தி மூலமா உண்மையில் அறிந்தவன் எந்த காரியத்திலையும் பிரவர்த்திக்க மாட்டான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தோட லாஸ்ட் எண்ட்ல இருக்கு. மீதி என்னமோ நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். गीता शास्त्रमिदं पुण्यं यः पठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृत सर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्र गीतं एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत्. इति परब्रह्मार्पणमस्तु. नारायण नारायण नारायण. நமஸ்காரம். இது 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 ஞானம். இதே மாதிரி 4:18 எடுத்து பார்க்கணும்.
அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தை எடுத்து பார்க்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதே மாதிரி 3, 27, 28 பார்த்துக்கணும். நமஸ்கார் நமஸ்கார் நமஸ்காரம் நமஸ்கார். ஹரி ஓம் ஹரி ஓம்.